என்போலியா இருளில் உதித்தா செய்தி சாத்திடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தா இந்த நற்செய்தி சாத்திடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். அன்பின் தகப்பனை இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே என்ன மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம். ஆண்டவரே வர்ஷிப்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளுக்காய் மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனை இந்த எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்பெடுத்து என் தேவன் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் தடைகள் எல்லாம் மாற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி, எல்லா நிகழ்ச்சிகள் நிறங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசன்ன வல்லமாய் நிறைவாய் இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தெய்வ பிரசன்னத்தினாலே நிறைக்கும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரசவப்படுத்த எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன்
கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே,
நன்மை செய்தீர், வியாதியிலே சுகம் தந்தீர், போராட்டத்தில் விடுதலை கொடுத்தீர், சமாதானம் கொடுத்தீர், அதிசயம் செய்தீர், அற்புதம் செய்தீர். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு ஆளுகை செய்தீரே. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து முதலாவது நன்றி சொல்லுங்க. நாம் பாடுறது அது பரிசுத்தமான காரியம் இருந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்லுவது பெரிய காரியம். நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டில் எவ்வளோ வேலை ஸ்தலங்களிலே பிரச்சனை, விடுதலை கொடுத்தார். போராட்டங்களிலே கர்த்தர் விடுதலை கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார். எவ்வளோ காரியங்களிலே போக்கிலும் வரத்திலுமாய் பாதுகாத்தார். நன்றி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, சூத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. துதிங்க. முதலாவது பாடுவது அதிகம் அல்ல, துதிக்கிறது தான் அதிகம். ஆண்டவர் விரும்புகிறார். துதிக்கும்படியாய் ஆண்டவர் கேட்கிறார், நன்றி சொல்லும்படியாய். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். பாடுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர் அல்லவா? நம்ம ஆண்டவர் எவ்வளோ அதிசயமானவர் அல்லவா? எவ்வளோ வியாதியில், இந்த ஆண்டில் நாம் எவ்வளோ வியாதியில் கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்திருப்போம், குடும்பத்தில் போராட்டத்தில், பிள்ளைகளுக்கு வியாதியில் கஷ்டப்பட்டிருப்போம். ஐயோ, என் பிள்ளைக்கு இந்த ஜுரம் வந்துருச்சு, ஆண்டவரே சுகம் கொடு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த நாளில் பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுச்சு, என் தேவன் கிருபை செய். எவ்வளோ காரியம் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டிலே பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டிலே பராமரித்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டிலே அற்புதம் செய்திருக்கிறார் அல்லவா? உங்களுக்கே தெரியும். உங்களுக்கெல்லாம் என்ன செய்தாரோ, உங்களுக்கெல்லாம் எப்படி செய்தாரோ, உங்களெல்லாம் எப்படி காத்தாரோ. நன்றி சொல்லி துதிங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறேன் 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 சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும், இந்த 12 மாதங்களை கர்த்தர் இந்த 25 என் தேவன் செய்த நன்மைகள் 1000, என் தேவன் செய்த அற்புதங்கள் 1000, என் தேவன் செய்த கிருபைகள் 1000, என் தேவன் செய்த வல்லமைகள் 1000 ஆயிரமாய் நம்மை காத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் விழிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிங்க. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுங்க. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன். பாடுங்க. இந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன். அப்பா, உமக்கு நன்றி. ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ராஜா,
சோத்தரிக்கிறோம். மீட்பரே சோத்தரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே நன்றி, நன்றி. பராக்கிரமம் உள்ளவரே நன்றி. அதிசயமானவரே நன்றி. ஆலோசனை கர்த்தரே நன்றி. நித்திய பிதாவே நன்றி. சமாதான பிரபுவே நன்றி. சொல்லி துதிங்க. இந்த நாளில் தேவன் அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய் நம்மிடத்துல வந்திருக்கிறார். துதிங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வந்த இரட்சகரை துதிங்க. நமக்காய் வந்த இரட்சகரை துதிங்க. நமக்காய் வந்த தேவனை துதிங்க. நன்றி சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். கிருபையின் தேவனே துதிக்கிறோம். இரக்கத்தின் தெய்வமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். தயவுள்ளவரே, மை துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே சோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே. சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 கடைசி நாட்களில் இருக்கோம். இப்போ நம்ம 50 வாரம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 51வது வாரத்தில் நம்ம இருக்கோம். அநேக கவலைகள், கண்ணீர், பிரச்சனை மத்தியில் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒவ்வொருவரும் ஒரு வருஷமும் நம்மளை தாண்டி தான் வருது, திருப்பி கடந்து போகுது, திருப்பி வருது, திருப்பி கடந்து போகுது. அதே மாதிரி இந்த 2025 இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் கடந்து போக போகுது. மிச்சம் இருக்கிறது இன்னும் எத்தனை வாரம் இருக்குது? 2 வாரம் தான் இருக்குது. இந்த 2 வாரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஏதோ கொச்சன்னு கேட்குது, சத்தமே கேட்கல. கிளியராக யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் உங்களை, அதுக்கப்புறம் அதுதான் இந்த வருஷத்தோட நம்மளோட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சுதா? இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிச்சு? எதுக்காக இந்த வார்த்தை சொன்னார்? இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு ஏக்கத்தோட, ஒரு ஆறுதல் தருகிற வார்த்தையோட, ஒரு தைரியமான வார்த்தையாக தேவன் சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சு, கண்டிப்பாக என் வாழ்க்கையில் கிரியை செஞ்சு, உங்கள் வாழ்க்கையிலையும் கிரியை செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே கிரியை செஞ்சுருக்கோம்ல.
நம்ம இதை ஒரு நாளாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது இல்லை என்ன ஒரு வெளியே போகும்போதோ கடந்து போகும்போதோ நம்ம இந்த வார்த்தையை ஒரு நாளாவது சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்காக தான் நம்மளுடைய போதகர் நம்மளுக்காக காத்திருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஜனங்களுக்காக ஒரு வார்த்தை கொடுக்கணுன்னு நம்மளுக்காக தேடி தேவனிடத்துலேருந்து காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சு நம்மளுக்காக ஒரு வார்த்தையும் கொடுக்கும்போது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கணும், அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணி அவங்க கொண்டு வராங்க. இந்த வார்த்தையை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தையை கொண்டு வரேன். முதலாவது நம்ம யோவான் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17 வரைக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் தான். ஏன்னா அவரோட வேலை வந்துருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. பிதாவானவர் வந்து அவங்களுக்கு வந்து காண்பிச்சிட்டாரு, நம்மளுடைய வேலை வந்து முடிய போகுது, உன்னோட வேலை வந்த வேலை முடிஞ்சாச்சு, இந்த உலகத்தில் நீ இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆனால் நீ என்னென்ன பண்ணணும், உன்னுடைய ஸ்ரீடலுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை வந்து இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாகவே அவர் சொல்லியிருக்காரு. இது ஃபுல்லாக வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் எல்லாமே. இப்போது அது மூலமாக நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன வார்த்தை கொடுப்பாங்க அதை ஒரு உரையாடலாக வந்து தான் நம்ம இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறதும் அந்த உரையாடலையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது நம்ம 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. குமாரனாகிய ஓகே போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், நம்ம முதல்ல ஒரு போஜனத்தை ஏற்பாடு பண்ணார். நான் 12 பேரை உட்கார வைக்கிறாங்க. 12 பேரை உட்கார வச்சு ஒரு டின்னர் பண்ணுறாங்க. டின்னர் ஏற்பாடு பண்ணி நீங்கள் எல்லோரும் உட்காருங்க, நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம், போஜனம் பண்ண போகிறோம். ஏன்னா பிதாவானவர் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காரு, பா உன்னோட டைமு முடிய போகுது, நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீங்கள் முதல்ல பண்ணிவிடுங்க. உங்கள் சீஷர்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்க முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா உலக பிரகாரமாகவே இப்போ நம்ம எப்போ கடந்து போக போகிறோன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவனாக ஆகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு ஒரு உலகத்தினுடைய மனுஷனே அவ்வளோ காரியம் செய்யும்போது ஒரு இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தெரிந்து கொண்டப்பட்ட 12 சீஷர்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னு கண்டிப்பாக அவர் வாஞ்சி வச்சுருப்பார். ஏன்னா அவருடைய பயணம் வந்து விருதாவாக போகக்கூடாது, ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அதை கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளைகளும் அதே மாதிரியே அந்த வழியில் நடக்கணும்னு எதிர்பார்த்துருப்பார். அந்த மாதிரி தான் அந்த போஜனத்தை அவர் ஏற்பாடு பண்ணி அந்த போஜனத்தை கூட 12 சீஷர்களும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சார். அந்த டைமில் பிசாசானவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, யூதாஸ்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட டைமும் வந்துச்சுப்பா, நீ என்ன பண்ண போகிற, நீ வந்த வேலையை பார்க்க போகிற. அவரோட வேலை என்னது, ஏசப்பாவை காட்டி கொடுக்குற வேலை. ஏன்னா அவரும் என்ன பண்ணார், பிதாவோட கூட தான் இருந்தார், ஊழியம் செஞ்சார், எல்லாமே பண்ணார். ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு கெட்ட எண்ணம் வந்துடுச்சு. அந்த பிசாசு உள்ள நுழையத்துக்கான அவரோட இடத்த வந்து யார் கொடுத்தா, யூதாஸ் காரியத்தும் கொடுத்துட்டாரு. அதுவும் வந்து தேவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 13 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஓகே போதும். முதல் காரியம் தகப்பனுடைய வேலை வந்தது, அவருடைய அன்பு முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க முதல் விஷயம் என்ன பண்ணார், அவங்களோடு கூட போஜனம் பண்ணார். போஜனம் பண்ணும்போது தான் அவங்களுடைய அன்பு வந்து அவர் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா சரிங்களா, ஏன்னா ஒரு தகப்பன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவருக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபும் கேன்சரில் இறந்துட்டாங்க. அவரும் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு, முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அவரோட சாவு வந்து கிட்ட வந்துட்டுருக்கு, 3 மாதமோ 6 மாதமோ, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
எல்லாமே பண்ணிவிடுங்க. அவர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு பொசிஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய சொத்துக்கள் எல்லாரையும் 3 பொண்ணு இருந்தது. 3 பொண்ணுக்கும் என்ன பண்ணார், தேவையானதை எல்லாத்தையும் பிரித்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ பிரித்து அவரோட வேலை வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி உலக மனுஷன் தன்னுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது, அப்போ ஆவிக்குரிய தகப்பன் அவர் இத்தனை நாளாக அந்த 12 சீஷர்களோடு ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த பிள்ளைங்க ஒரு தவறான வழியில் போகக்கூடாது, ஒரு ஏக்கத்தோடு இருக்கார். ஐயோ நம்ம போயிட்டா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இருதயம் என்ன பண்ணும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாகத்தோடவே இருந்தார். அந்த வேலையிலையும் கூட அவர் கூட அன்போடு என்ன பண்ணுறாரு, போஜனம் பண்ணுறாரு. 2வது காரியம் என்ன பண்ணுறாருனா, ஏசு கிறிஸ்துவுக்கும் உள்ள சீஷருக்கும் உள்ள உறவை அவர் அந்த இடத்துல காமிக்கிறாரு. என்ன உறவு, நான் வந்து எஜமா, நீங்களாம் வந்து கீழே தான் இருக்கீங்க, எனக்கு கீழே இருக்கீங்க. அந்த ஒரு கான்செப்டே வந்து யாருக்கு கிடையாது, ஏசு கிறிஸ்துவுக்கு கிடையாது. ஏன்னா எல்லாரையும் அவர் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. அந்த டைமில் அவர் என்ன பண்ணாருன்னா, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வச்சு ஒரு சிலையை எடுத்து அறையில் கட்டி கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை என்ன பண்ணார், முதல்ல கழுவுனார். என்ன பண்ணார், கழுவுனார். தாம் கட்டி கொண்ட சீலையினால் என்ன பண்ணார், கால்கள் எல்லாரும் பண்ணார், தொடச்சார். ஒரு போதகராக இருக்கவும் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு அவ்வளோ அன்போட ஒரு ஹெட்வெயிட் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவருக்கு பண்ண வேண்டிய காரியத்தை அவர் பண்ணார். அந்த எதை காமிக்குதுன்னா, ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு உறவை ஸ்ட்ராங்காக காமிக்குது. அது ஒரு உடன்படிக்கை, ஒரு உறவு, பாலம். ஆனால் அவர் என்ன சொன்னார், பேதுரு 13:8 வாசிங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார், ஐயோ போதகரே நீங்கள் என்ன பண்ணுங்க, பெரிய ஆள், நீங்கள் போய் என்ன பண்ணலாம், என்னோட காலை வந்து கழுவலாமா, நான் அதுக்கு வந்து தகுந்தவன் கிடையாது, நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், நீ வந்து கழுவுறதுனால என்ன பண்ண மாட்டேன், உனக்கும் எனக்கும் என்ன அது பங்கு இல்லாமல் போயிடும், அதனால் நான் என்ன பண்ணணும், உன்னோட காலை கழுவணும். இதை எதை குறிக்குதுன்னா, நம்ம எல்லாரும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு உறவை ஸ்ட்ராங்காக ஒரு உடன்படிக்கை நம்மக்கிட்ட பண்ணுறாருன்றதை தெளிவாக காமிக்குது. ஒரு தகப்பனுக்கும் மகன்களுக்கும் உள்ள உறவை தெளிவாக காமிக்குது இந்த வசனம். அடுத்ததாக பாருங்கள், அதற்கு ஆண்டவரே கால்களை மாத்திரம் அல்ல, என்ன பண்ணுங்கன்னா கையும் என்ன பண்ணுங்கள் கழுவுங்க, தலையும் கழுவுங்க. நீங்கள் இப்படி ஒரு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுங்கள், கையும் கழுவுங்க, தலையும் கழுவி விடுங்க. அதற்கு சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கீங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, அதனால் அதெல்லாம் பண்ண வேணாம், நான் காலை மட்டும் கழுவுறேன். இது எதுக்காக நான் காட்டினேன், என்னோடய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி பாருங்கன்றதை வெளிப்படுத்துகிறார் இந்த வசனம் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பாருங்கள், கால்களை கழுவினா ஆண்டவர் போதகரும் 13:14 பாருங்கள். எதுக்காக அவர் கழுவுறாருன்னா, நானே ஒரு மாதிரி, நான் உங்களுக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பிதாவின் இடத்துல நம்ம போகும்போது எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்ப்பார் பிதா. நீங்கள் வந்து ஊழியக்காரர், நாங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமே கிடையாது. எல்லாருமே வந்து பிதாவின் இடத்துல பரலோகத்தில் கடந்து போகும்போது எல்லாருமே என்ன பண்ண முடியும், அவருக்கு முன்னாடி ஒரே மாதிரியான ஜனங்கள் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 18 வசிங்க. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அந்த வசனம் அவனை வந்து அந்த 12 பேர்லேயும் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், தன்னுடைய இருதயத்திலே என்ன பண்ணுறாரு, ஏசு கிறிஸ்துக்கு விரோதமாக யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கார். அப்போவும் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கும் அதே தான் பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கிறாரு. ஏன்னா அவனுக்கும் போஜனம் கொடுக்குறாரு, அவருடைய கால்களையும் என்ன பண்ணுறாரு, கழுவுறாரு, அவருக்கும் என்ன பண்ணுறாரு, அப்பத்தை ஊட்டி விடுறாரு. அப்படி இருக்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, ஆவில் அறிஞ்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களில் ஒருத்தன் வந்து என்னை வந்து காட்டி கொடுக்க போகிறான், உங்களில் ஒருத்தன் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு நடக்குது. என்ன ஏசப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நம்ம 12 பேரும் நம்ம எல்லாருமே ஏசப்பாவுக்கு உண்மையானவங்க தானே, திடீர்னு ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் யோசிச்சுட்டு
அவங்களுக்குள்ளேயே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் 13ஆம் அதிகாரம் 23 பாருங்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அன்பானவனாக இருந்தான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டுதான். அதில் ஒரு பிள்ளை கேட்குது, ஏசப்பா நீங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, யாராக இருக்கும் சொல்லுங்களேன், எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் என்ன பண்ணுறோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஏசப்பா அவனோட அந்த ஆகாரத்தை எடுத்து அவனை தோய்த்து அவனுக்கு வாயில் கொடுக்குறாரு. அப்போ அது யாருன்னா யூதாஸ் காரியத்துன்னு அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அந்த பாத்திரத்தை சாப்பிட்ட அடுத்த செகண்டே என்ன பண்ணுறாரு, அவர் வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அவரு பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அடுத்ததாக பாருங்கள், யோவான் 13:31 படிங்க. அடுத்தது வாசிங்க. அடுத்த காரியம் என்னென்னா, அவன் தப்பு பண்ண போகிறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, காட்டி கொறுகிற இடத்துல கூட என்ன பண்ணுறாரு, அன்பு செலுத்துறாரு. அடுத்த காரியம் பாருங்கள், 34 வாசிங்க. நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள். என்ன பண்ணாலும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்கள், முதல்ல பிரதான காரியம் என்னதுன்னா அன்பு தான் மெயின். அன்பை வச்சு தான் மற்றது எல்லா காரியமும் நடக்குது. ஒருத்தர் உங்களுக்குள்ளே இப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அன்பை செலுத்துறதை மட்டும் விட்டுடாதீங்க. யாத்ராகமத்தில் வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் அநேக 10 கட்டளைகள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது அதில் ஒரே ஒரு பிரதான கட்டளை தான், அது மெயினாக என்னதுன்னா அன்பு மட்டும்தான். நீங்கள் அன்பு செலுத்துங்க. அவன் யார் என்ன நம்மளுக்கு திருப்பி கொடுத்தாலும் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அடுத்த காரியம் 14:1 வாசிங்க. என்ன சொல்கிறாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் என்ன பண்ணீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் இருதயம் எப்போவுமே கலங்கக்கூடாது. ஐயோ இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே, நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், நம்மளுடைய சூழ்நிலை என்ன மாறும், எல்லாரும் என்ன பேசுவாங்க, என்ன இது பண்ணுவாங்க, அதை பற்றி எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுடைய இருதயம் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, கலங்காமல் இருக்கணும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். என்னிடத்துலையும் என்ன பண்ணுங்கள், விசுவாசமாக இருங்க. உங்கள் இருதயம் ஒரு விஷயத்துலையும் கலங்கிட்டுருக்கு. உலக பிரகாரமான காரியத்துலையும் கலங்குது. நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா கூட நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை யோசிப்பு ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணிவிட்டு உலக காரியத்தில் நம்ம கடந்து போகும்போது அந்த வாக்குத்தத்தை நம்ம ஒரு செகண்டில் மறந்துடும். ஏசப்பா நம்மளுக்கு பண்ணுவாரா, இல்லை சந்தேகப்படுறோம், நம்மளே சந்தேகப்படுறோம். அந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க. இருதயம் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏசுனிடத்தில் மட்டுமே என்ன பண்ணுங்கள், விசுவாசமாக இருங்க. அடுத்த காரியம் பாருங்கள். நான் எதுக்காக போக போகிறேன்றதை ஏசப்பா வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சீடர்களுக்கு சொல்கிறாரு. நான் எதுக்காக போகிறேன், உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன், பரலோகத்தில் போயிட்டு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் போனால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்களாக வந்து டைரெக்டாக எங்கள் பிதாவுக்கிட்ட போக முடியாதுன்றதை ஏசப்பா தெளிவாக இந்த வசனத்து மூலமாக சொல்கிறாரு. நான் அந்த இடத்துல போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன், உங்களிடத்துல சேர்ந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன திரும்பவும் வருவேன்றாரு, அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரா, எவ்வளோ நாளைக்கு போவார், எத்தனை நாளைக்கு போவார், எத்தனை வருஷத்துக்கு போவாருன்று அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க. அடுத்தது 14:6 படிங்க. அப்போ தோமா வந்து அவரை கேட்குறாரு, ஆண்டவரே நீர் போகிற இடத்த எங்களுக்கு தெரியாதே, நாங்கள் எப்படி அறிவோம்? அதுக்கு சொல்ல, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். நீங்கள் என்ன முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொல்கிற கட்டளையை ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணிங்கனாலே பிதாவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வழியை காண்பிப்பார். அந்த மாதிரி அவரோட சொல்ல ஒவ்வொரு கட்டளையையும் ஒவ்வொரு பிரதான காரியத்தில் மெயினாக இருக்கிறது வந்து அன்பு மட்டும்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் 7வது பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ணுவேன், பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணுவேன். அடுத்த ஒரு காரியம் 14:10 பாருங்கள். அடுத்த வாசனம் வாசிங்க.
அடுத்த வசனம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போயிட்டேன்னு நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. என் கூட இத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க, நிறைய அற்புத அதிசயத்தை பார்த்துருக்கீங்க, நிறைய கிரியைகளை பார்த்துருக்கீங்க. என்ன நான் பண்ணது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் எனக்கு மேலேயும் என்ன பண்ணுவீங்க, நிறைய காரியங்களை பண்ணுவீங்க. அதுக்கே முக்கால்வாசி பிதா வந்து உங்களுக்கு மகிமைப்படுற மாதிரி எல்லா காரியத்தையும் அவர் வந்து வாய்க்க செய்வார். இருந்தாலும் முதல்ல நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். என்னிடத்துல நான் வந்து உங்களிடத்துல அன்பு கூறுவேன், என் கற்பனைகளை கை கொள்ளுங்க, பிதாவை இடத்துல நீங்கள் எதை வேண்டி கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு அவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. அடுத்த காரியம் பாருங்கள், 14-16 சொல்லுங்க, படிங்க. தேற்றரவாளன்னா யாருன்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ண முடியும், தேற்ற முடியும். அவர் மட்டும்தான் நம்மளுக்குள்ளே இருக்கார். அவர் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் இது சரி இது தப்புன்னு ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாக பிரித்து காட்டுவார். அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை என்னன்னு நம்மளால் யூகிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தேற்றரவாளனை நம்ம கூட எப்போவுமே, நம்ம மனுஷனுடைய இருதயம் எப்போவுமே எப்படி பலவீனமானது, அது வந்து ஈஸியாக வந்து பாவத்தை ஏற்றுக்கும், பாவத்துக்குள்ளே கடந்து போயிடுவோம் நம்மளோட இருதயம். ஏன்னா நம்ம மனுஷனோட சுபாவத்தினால, பாவத்திலேருந்து வந்ததுனால நம்மளோட பாவத்தை நம்ம ஈஸியாக, ஆனால் தேற்றரவாளனால் மட்டும்தான் அதை சுட்டி காட்டி ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுக்கு தனித்தனியாக பண்ணி காட்ட முடியும். அவரால் மட்டும்தான் உணர்த்த முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் போயிட்டாலும் உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட எப்போவுமே இருந்து உங்களை வழி நடத்துவார். எந்த ஒரு தப்பான வழிக்கோ போக விட மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க. நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், திக்கற்றர்களாய் விடேன். அப்போ சொல்கிறார் பாருங்கள் அந்த வார்த்தை, நான் உங்களை திக்கற்றர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன் என்ற வார்த்தையே முதல்ல ஒரு விசுவாசமான காரியம்தான். நான் போயிட்டேனே மட்டும் கவலைப்படாதீங்க. நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், உங்களிடத்துல கண்டிப்பாக வருவேன். அதுக்கப்புறம் கடைசியான ஒரு காரியம், 14-21 இருந்து படிங்க. யோவானே, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 23. வாசம் பண்ணுவேன். அன்பு மட்டும்தாங்க பிரதானமான காரியமாக இயேசு கிறிஸ்து வச்சுட்டு போயிருக்காரு இந்த உலகத்தில். நம்ம அன்பாக மட்டும் இல்லைன்னா நம்ம எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. உலக பிரகாரமாக நம்ம வீட்டிலே என்ன பண்ணுறதில்ல, நம்ம அன்பு காட்டுறதில்ல. நம்மக்கிட்ட அன்பு இருக்குதுன்னு வாய் வழியாக மட்டும் சொன்னால் பத்தாது. எல்லா காரியத்துலையும் நம்ம கோபப்படாமல் ஒவ்வொரு காரியத்துலையும் நம்ம அன்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறாரு. அன்பை மட்டும் மெயினாக வச்சு ஒவ்வொரு ஆத்துமாவையும் நம்ம ரட்சிக்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள சொல்கிறார். கை கொள்ளுங்க, அன்பாக இருங்க, எல்லாவற்றையும் பண்ணுங்க. யூதாஸ் காரியத்து கூட அவர் மேலே வந்து அன்பாக தான் இருந்தார். ஆனால் அவர் பரிதப்பித்தார். அவனுக்காக வந்து ஆவியில் கலங்கினார். எதுக்காக அவருக்கு ஆவியில் கலங்கினார்? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சீடன் தப்பான வழியில் போயிட்டு அவனோட காரியத்தை அவனே என்ன பண்ணிக்கிட்டான், முடிவு எடுத்துக்கிட்டான். அதனால் அவருக்காக கூட என்ன பண்ணார், ஏசப்பா ஆவியில் கலங்கினார். அவங்கிட்டையும் என்ன பண்ணார், அன்பு செலுத்தினார். 14-27 வாசிங்க. நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட இருதயம் எப்போவுமே என்ன பண்ணணும், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, யோவான் 16-20 வாசிங்க. முப்பத்தி 33 வாசிங்க.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படியா இருக்குமா? சந்தோஷமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எப்படியா இருக்கக்கூடாதான்? துக்கமாக இருக்காதீங்க. உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும். இடத்துல வருகிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான். இந்த உலகத்தில் உபத்திரவம் இல்லாத ஒருத்தரும் கிடையாது. எல்லாத்துலேயும் என்ன பண்ணுங்கள்? திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அது மட்டும் இல்லை, இந்த வாக்குத்தத்தமும் அதே தான் சொல்லுது. நான் உங்களை ஒரு காலமும் திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், திரும்பவும் வருவேன். அதுக்கு முதல்ல நீங்கள் ஆயத்தப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரை உங்கள் கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ணுங்க? ஜெயம் கொள்ளுங்க. இந்த 10 காரியமும் அதை தான் சொல்லுது. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தரணும்னு அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லா காரியமும் அவர் நியமித்தபடியே தான் நடந்துட்டுருக்கு. அவரோட சீடர்களுக்கு ஒவ்வொன்றும் அவங்க ஆனால் பயந்தாங்க. ஐயோ ஏசப்பா என்ன பண்ணுவார்? போயிடுவார். ஏசப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா என்ன பண்ண? அதில் ஒரு பிள்ளை அழகாக கேட்குது, ஏசப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க? என்கிட்ட சொல்லாமல் போகிறீங்க. நானும் வரேன் உங்கள் கூடவே, உங்கள் கூட வரேன். நீ ஏன்ப்பா என் கூட வர? நீ என் கூடலாம் வர வேணாம். என்னப்பா ஏசப்பா, நான் உங்கள் கூட நான் உங்களுக்காக ஜீவனையே கொடுப்பேன் ஏசப்பா. அவர் யார்? சீமோன் பேதுரு தான். அவர் வேறு யாரும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது ஏசப்பா, நீ எனக்காக ஜீவனை கொடுக்க போறியாப்பா? முதல்ல நீ தான்ப்பா என்ன 3 தடவை என்ன பண்ண போகிற? மறுதளிக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சீடரும் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அவருடைய அன்பு 12 பேருக்கும் ஈக்குவலாக ஒரே மாதிரியாக தான் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்றார் போல், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றார் போல் ஒவ்வொருக்கா அன்பும் சமாதானமும் அவர் கொடுத்துட்டு தான் போனார். அது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பேசின எல்லா காரியமும் இந்த யோவான் 13 17 வரைக்கும் அவருக்கு பேசின எல்லா காரியமும், இது பெரிய சப்ஜெக்ட்டு. இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இதை வாசிச்சிங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு காரியம் அநேகம் நிறைஞ்சிருக்கு. அவரோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவங்களோட சீஷர்கள் என்னென்ன பண்ணணும், நீங்கள் என்ன வாழ்க்கையில் வாழணும், எப்படி நடக்கணும், யார் யார்கிட்டலாம் எப்படி நடந்து கொள்ளணுன்ற அவ்வளோ அழகாக தெளிவாக பேசியிருக்காரு. அது அவங்களுக்காக மட்டும் இல்லைங்க, நம்மளுக்காகவும் தான் சேர்த்து நம்மளுக்காகவும் தான் பேசியிருக்காரு. இந்த ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசிங்களா, உங்களுக்கு அநேக காரியங்களை அவரை வெளிப்படுத்துவார். நான் இதை ஆரம்பிக்கும் போது இந்த வசனத்தை மட்டும் பேசும்போது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு நான் 2 நாளாக பயங்கர போராட்டம். எனக்கு என்ன பேசணும்னு தெரியலையே ஏசப்பா, நான் எப்படி பேசுறது? ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து பேசணுமா, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பேசணுமா? எனக்கு சரியாக செட்டே ஆகலை. எந்த வசனமோ எடுத்தாலும் செட்டே ஆகலை. அந்த அளவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ஆனால் அது எடுத்து வாசிக்க அது முன்னாடி இருக்கிற அதிகாரமும் சரி பின்னாடி இருக்கிற அதிகாரமும் சரி அவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்தினார் தேவன். நீ என்னம்மா இவ்வளோ காரியம் வச்சுக்கிட்டு நீ எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியே, நீ தேடு, வாசி, ஒவ்வொரு வாசனமும் நீ உட்காந்து பொறுமையாக யோசித்து பாரு. இந்த ஒவ்வொரு காரியமும் நான் உங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன், உனக்காக தான் சொல்லியிருக்கேன், உங்களோட வாழ்க்கைக்காக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நான் உங்களிடத்துல இப்போ இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியான தேற்றவாளன் உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு? தேற்றிக்கிட்டே தான் இருக்காரு. நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இப்போ வருஷத்தோட கடைசி கட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் நினச்ச காரியம் அநேக காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ஏற்ற காரியமானு நீங்கள் முதல்ல யோசித்து பார்க்கணும். அது நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அந்த காரியம் தன் தகப்பனுக்கு தெரியாதாங்களா? நம்ம மனசுக்குள்ள நம்ம வேண்டுதல் செஞ்சால் தான் தெரியுமா? நம்மள இருதயத்தை எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக செஞ்சு தருவார். உங்களுக்கு லேட் ஆகலாம், ஆனாலும் என்ன சொல்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை மட்டும், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் கூட நிறைய சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் உலகத்தை ஜெயித்த, நீங்கள் திடன் கொள்ளுங்க. இந்த கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை அவரோடு கூட பேசணும். ஆண்டவரே அந்த வார்த்தை அவரோடு கிரியை செய்து ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ ஆண்டவரே ஆசீர்வதியை பலப்படுத்தும். இயேசு நாமத்து பிதாவே, ஆமென். மீதியான பகுதியை போதகர் கையில் கொடுக்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை ஒன்றும் அவசியமே இல்லை. நல்ல வார்த்தையை இந்த மகள் மூலமாய் ஆண்டவர் பேசிட்டார். அல்லேலூயா.
இதுக்கு மீறி வேறு ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது பெண்கள் வாரம். அதனால் உங்களை எல்லோரும் கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. நோட்டீஸ் அடித்து கொடுத்த உடனே நான் நீ போட்டி போடணும். நான் இந்த ஜெபம் பண்ணுறேன், நான் இந்த பாட்டு பாடுறேன், நான் இந்த காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாருமே கேட்க வேண்டியதாகுது, நீ ஜெபம் பண்ணுறீங்களா, நீ பாடுறியா அப்படின்னு. இருந்தாலும் உண்மையாகவே நல்ல வார்த்தை. இயேசு அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், நிறைய காரியங்களை 10 காரியம் சொன்னாங்க. 10 காரியமும் மிக மிக பிரயோஜனமான ஒரு காரியம்தான். அதனால் இந்த காரியத்துக்கு ஒரு முடிவுரையை நான் சொல்லிடுறேன். முகவுரை சொல்லிட்டாங்க இல்லையா, முடிவுரை. இந்த 13ஆம் அதிகாரம் உண்மையாகவே அன்பின் அதிகாரம். இதில் ஒரு 7 காரியம் இருக்கிறது. நான் சும்மா அதாவது முடிவுரை, அதாவது 13ஆவதுல முதல் வசனம் வாசித்தாங்க இல்லையா, அது கட்டளை. அதாவது போதகர் போகிறார், முடிஞ்சிடுச்சு, கூப்பிடுறார் பிதாவால். கட்டளை, நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற காரியத்தை 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் சொல்லிட்டு போகிறார். 5வது வசனம் அதாவது செய்கை. போதிக்கிறது ஈஸி. உலகத்தில் சொல்லுவா இல்லையா, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறது எப்படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆமாம், எனக்கு ஞாபகம், எங்களுடைய சித்தப்பா தூரத்து ஒருத்தர் செத்துட்டார். ஆசிரியர், ஹெட்மாஸ்டர், பெரிய அதாவது 1800 பிள்ளைகளை மயக்கிற ஒரு ஹெட்மாஸ்டர். அவர் அந்த வேலை செய்யும்போது அந்த பள்ளியிலே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கட்டிக்கிட்டார். அவர் பாருங்க, அதான் தவறுகள் எப்படினாலும் வந்துடும் இல்லையா. அந்த பொண்ணு இவரை மதிக்கவே இல்லை, நேரம் சண்டை தான். ஆனால் இவர் இன்னொரு இடத்துக்கு போய் அறிவுரை சொல்கிறதுக்கு போகிறார். ஒரு இரவுன பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான், வாத்தியாரை பாடுறா, வாத்தியாரம்மா வாத்தியாரை அடிக்குது, அப்போல்லாம் கம்முனுக்கிறாரு, இன்னொருத்தருக்கு போய் உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னா. இப்போ சொல்கிறது ஈஸி இல்லையா. ஆனால் அவர் செய்து காட்டினார். பாத்திரத்தில் என்ன எடுத்தாருங்க, தண்ணீரை வார்த்து சீசனுடைய கால்களை என்ன செய்தார், கழுவி துடைத்தார். செய்கை. மேலே சொன்னது கட்டளை. இப்போ அந்த அம்மா செய்திக்கு நான் போல இந்த 13ஆம் அதிகாரத்தை எடுத்ததுனால அந்த அம்மா என்ன அதிகாரம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு. இங்கே வந்து தான் கேட்டேன். அப்போது கட்டளை நம்ம எல்லாருமே பேசணும். 2வது செய்கை. நம்ம பிள்ளைகளுக்கு கட்டளை செய்வோம். படி, எடு, தொடை, முடி, செய், போ, வா, எல்லாம் செய்யும். ஆனால் அதை சொல்லிவிட்டு செய்து காட்டுறது அதான் செய்கை, மாதிரி. அல்லேலூயா. நம்ம உலக பிரகாரமாக வருவோம். காந்தி வந்தார். காந்திக்கு பிடிச்ச அதிகாரமே மத்தேயு 5, 6, 7. அதை வச்சு தான் உப்பு சத்தியாகிரகம் செய்யப்பட்டது. அது உலகத்தில் அவருடைய சரித்திரத்தில் ஒரு பகுதி இருக்குது அதில். அப்போது இந்த 5, 6, 7 மலைப்பிரசங்கம் இதை எடுத்து தான் ஏசி இவ்வளோ பெரிய காரியம் செய்யணும் நம்மளால் முடியும்னா செய்கை. இந்த இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு அப்போது அவருடைய காலத்தில் 40 கோடின்னு வச்சுங்களேன். 40 கோடி ஜனங்களில் 30 கோடி பேருக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. எனக்கு ஞாபகம், எங்கள் வீட்டில் கூட எங்கள் கிராமத்தில் கூட அது இருந்தது. ஒரே ஒரு புடவை. ஆமாம், அம்மா தான் கட்டும், பொண்ணாக தான் கட்டும். மற்ற நேரத்தில் வீட்டுக்கு கதவு அடைச்சிருக்கும். பாவாடை சட்டை போட்டுன்னு இருப்பாங்க. மாறாப்பு கூட இருக்காது. அது அப்படி பிடிச்சி சுற்றி அப்படி சொருக்கி வச்சு யாருன்னா வந்தான்னா ஒன்று அம்மா வேணா அம்மா அந்த புடவை கட்டுன்னு வெளியே வருவாங்க. இல்லை பொண்ணு வேணுன்னா பொண்ணு வந்து அந்த போய் இந்த அம்மாவுக்கு புடவை கட்டிடணும். அப்போ அவர் சொன்னாராம், என்ன சொன்னார், இந்த நாட்டில் 40 கோடியில் 30 பேருக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னா நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அன்றைக்கு துறந்து சாதாரண ஒரு இடுப்பு கச்சை மறைக்க பைபிளில் சொல்லுது இல்லையா, அவன் அரை கச்சையை கட்டி தன் மானத்தை காப்பாற்றி கொண்டான் அப்படின்னா அந்த இடுப்பு மட்டும் போதும், மீதி எனக்கு தேவையில்லை, சாகர வரைக்கும் போடலைன்னு. அப்போ செய்கை அதுதான் இந்தியாவினுடைய முழு காரியத்துக்கும் அதாவது ஒரு புரட்சி வெடித்து அதன் மூலியமாக வெள்ளைக்காரனே பயந்துட்டான். ஏன்னா இந்த ஆள் வயதுக்காரன் மாதிரி சொல்கிறான், ஜனங்க எப்படி லட்சக்கணக்காக ஓடுது அப்படின்னு. அந்த செய்கை உன் வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு கட்டளை போதாது, செய்கை. அதான் தகப்பனுடைய உறவு. அடுத்தது பாருங்கள், இது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் 14 அந்த அமாவாசைங்க இல்லையா, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவுனா நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்யுங்க, மாதிரி. அதுதான் அங்கே செய்கை காட்டினார். இனிமேல் மாதிரியை சொல்லிட்டு போயிட்டார். இப்படி தான்
நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். தாழ்மை இதில். அதுக்காக இப்போல்லாம் நம்ம சபையிலெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணி நிற்க முடியாது. ஆமாம், 200 பேர் இருக்கிறாங்கன்னா 200 பேர் காலம் போதகரிப்பு கழுவி இருந்தாக்க அதுவே ஒரு நாள் ஆகிடும். அதனால் மாற்றங்கள் சற்று வளர்ச்சிக்கு ஏற்றாருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது தாழ்மை. அடுத்த காரியம், இதை முடித்த உடனே சாத்தான், நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் போனோன்னு சத்துரு சும்மா இருக்க மாட்டான். இப்போது 19வது வசனம் நடக்கும்போது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு, அதாவது இப்போது அது நடக்கும் பொருட்டு முன்னே அதை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் உள்ளுக்கிறான், அவன் மேலே உள்ளே போகிறான், அவன் இடம் கொடுத்தான். அந்த அம்மா சொல்லிச்சு இல்லையா, இடம் கொடுத்துட்டான். இடம் கொடுத்த உடனே நீங்கள் நிறைய பேர் நம்ம கூட அப்படி தான் இருக்கும், நல்லா இருப்போம். ஒரு சின்ன காரியத்துக்கெல்லாம் ஒரு சாப்பாடு நடந்தது, இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கதை. இப்படி தான் ஒரு சின்ன காரியத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுன்னு ஒரு லைனில் என்ன உட்கார வச்சு கறி சோறு தான். என்னன்னா ஒரு அம்மாவுக்கு எலும்பு போட்டாங்களாம். அந்த அம்மா எழுந்து நின்று, என்ன ஏன் சோறு போடுற, ஒரு எலும்பு தான் ஆகுது அப்படின்ட்டா. ஒரு சாப்பாட்டுக்காக அந்த அம்மா கூப்பிட்டு, சரிப்பா அது இருக்கட்டும்மா உங்களுக்கு கொடுக்குறேன்னு வேறு கொண்டு வந்து, இந்த அம்மா அண்ணால் அம்மா தான் கொண்டு வந்து கறி எடுத்தாந்து போட்டாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா நிறைய, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கறி இருக்கும் அந்த அம்மா இலையில். சாப்பிட்டுட்டு போகும்போது, நீங்கள் இந்த மாதிரிலாம் கோயில் நடத்தக்கூடாது அப்படின்னு போனோம். அன்றைக்கி போனவங்க அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, செத்து போயிட்டாங்களா எனக்கு தெரியாது. அது ஒரு இண்டு பாருங்கள். எங்கே போனாலும் நமக்கு விரோதியான ஒரு ஆள் என்ன செய்வார், இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம ரொம்ப பரிசுத்தமாக, நம்ம உண்மையாக, நல்ல கட்டளையாக, நல்லா வெள்ளையும் சொல்லி எங்கே போனாலும் ஒரு ஆள் நமக்கு பின்னாடியோ முன்னாடியோ பக்கத்துலேயோ அக்கத்துலேயோ நின்றுக்கிட்டே தான் இருப்பான். இப்போது இயேசுநாதர் கூடவே இந்த ஆள் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவருக்கு ஆசை. சத்துரு எப்படி உள்ளே வருது, ஆசை. அவர் சொல்கிறாங்க, உன் போதகரை காட்டி கொடுத்தா நான் இவ்வளோ கொடு, 30 வராகன் அப்படின்றது அந்த காலத்தில் இன்னைக்கு 30 கோடி ரூபாய்க்கு சமம். ஒரு வராகன் மலேசியா போனீங்கன்னா வெள்ளி, ஒரு வெள்ளின்னு வா, ஒரே ஒரு சின்ன நோட். அந்த வெள்ளி நம்ம ஊர் 1000 ரூபாய்க்கு சமம். அந்த ஊரில் 100 ரூபா தான் பெரிய நோட்டு, அதான் வெள்ளி. ஒரு ரிங் அப்படின்னு வா. அப்போது இது நம்ம ஊரில் 1000 ரூபாய்க்கு சமம் அப்படின்னா, அந்த காலத்தில் 30 வெள்ளி காசு கொடுக்குறான் அப்படின்னா, இந்த திருவத்தூரில் இருக்கிற எவ்வளோ ஏக்கரை வளைச்சி போடுமோ அவ்வளோ வளைச்சி போடலாம். அல்லேலூயா. ஆசை. நல்ல கவனிங்க, இந்த ஆசை. அப்போது ஆண்டவர் இவன் உள்ள எப்படிக்கிறான், வீக்காக இருக்கிறவன் உள்ள பிசாசு வந்துடுவான் என்றைக்குமே. நல்லா கவனிங்க. விசுவாசமாக இருக்கிறவங்கிட்ட வரமாட்டான். எவன் கூடவே இருக்கிறான் மாதிரி அவன் வீக்காக இருப்பான். இவர் என்னப்பா பேசுகிறாரு, இவர் என்னப்பா பாடுறாரு, இவர் என்னப்பா, ஆமாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான்ல, அவனுக்கு உள்ள நைஸாக உள்ளே வந்து ஆசை காட்டி உள்ள அவன் வந்துட்டான். அதுதாங்க அடுத்த காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 வரும்போது சொல்கிறாரு, அப்போது பயம், சீசர்களுக்கு பயம் வருது. ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா, நான் அப்படி இல்லை ஆண்டவரே, பயம். சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையாடி, அவன் குட்டு வெளிப்பட்டுச்சுடா அப்படின்னா பயப்படுவான். இப்போது எல்லாருக்குமே அந்த பயம் யாராக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், யாரோ ஒருத்தன் காட்டி கொடுப்பான், நான் இல்லையே, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலையே, நானா ஆண்டவரே நானா போய் கேட்டுக்கிறேன், நான் ஆண்டவரே இல்லை, நான் அப்படியெல்லாம் எண்ணெய் வைக்கல ஆண்டவரே. பயம். நமக்கு சில நேரத்தில் ஏதாவது ஒன்று ஊழியக்காரர் சொல்லி யாராக இருக்கும், நம்ம உடனே ஒரு கதையை ஏதாவது சொல்லணும்னா யார் உடனே கேட்போம், யாருக்கா ஏக்கா கோயிலில் என்னக்கிறாங்க, அந்த மாதிரி பிரதர் நம்ம சர்ச்சில் என்ன, இது மாதிரியெல்லாம் கேட்டுருவோம். பயம். இந்த பயத்தை தள்ளிட்டா கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக அங்கே நம்ம சொன்ன காரியத்தில் 7வது காரியம் 34வது வருஷம், நீங்கள் ஒருவர் அன்பாய் என்ன செய்யுங்க இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவர் என்ன செய்கிறாங்க, அன்பான புதிய கட்டளை. இதுக்கு முன்னாடி இருக்க கட்டளை வேறு, இப்போ புதிய கட்டளை அன்பு காட்டு. ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இப்போ என்னது கிறிஸ்மஸ் கொண்டாடும் சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் எது கொண்டாடும், அதெல்லாம் நிறையா கட்டி வச்சுட்டு நம்மளே சோதரம் கேட்க வாங்க, நம்மளே ஊட்டிக்குவோம், நம்மளே சாப்பிடுவோம், அப்படியா எது கிறிஸ்மஸ், எதுக்கு எதையாவது சொல்லுங்கள். ஒன்றும் மார்க்கெல்லாம் போட போகிறதில்ல. கிறிஸ்மஸே எது கொண்டாடுறோம், எதையாவது சொல்லுங்க. ஏங்க ஆண்டவர் பிறந்தார், அதுக்கு தான், அப்படி தானேங்க. இதை வெளிப்படுத்துறது தான் அவருடைய பிறப்புக்கு நாம் எதையாகிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தான்
கிறிஸ்மஸ். அப்போது பிதா அவரை அனுப்பினார். யோவான் 3:16 தானே சொல்லுதுங்க. இவ்வளவாய் தந்து உலகத்தில் என்ன பண்ணார்? இப்போ அவர் வந்தார்னா சும்மா வரல. நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். யாரும் உள்ளே வரமாட்டான். ஒரு பாட்டில் ரத்தம், ஐயோ நானே உடம்பு சரியில்லை, என்ன போய் ரத்தங்க போப்பா. அவன் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தங்கச்சி யாராவது ஒருத்தர் இருப்பான், யாரும் வரமாட்டான். ஆனால் அந்த நட்பு வாட்டதால் போய்ப்பா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பாட்டில் ரத்தம் கூட உடனே வருவான். இது நட்பு. ஆண்டவர் சொல்லி வச்சார் அந்த கதையை. இக்கட்டில் தான் உதவணும் அண்ணன் தம்பி, பைபிளில் அதான் இருக்குது. ஆனால் நண்பன் எல்லா காலத்திலும் உதவுன்னு பைபிள்லேயே ஆண்டவர் சொன்னார். இப்போ நண்பன் எல்லா காலத்திலும் உதவான், அண்ணன் தம்பி இக்கட்டில் கூட உதவாத காலமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிற புதிய கட்டளை என்ன? எல்லாரையும் அன்பு செலுத்து. இல்லையா? எல்லாரையும். அதான் கிறிஸ்மஸ். எதுக்காக? போய் எல்லாருக்கும் சாக்லேட்டு கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஏதாவது துணி கொடுக்குறோம், ஏதாவது பாத்திரம் கொடுக்குறோம், ஏதாவது கிஃப்ட்டு, ஏதாவது நமக்கு தெரிஞ்ச இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு ஒவ்வொரு நட்பு வட்டாரத்தை ஒரு இண்டுவாக இருந்தால் கூட போய் நீங்கள் பார்த்து ஒரு கேக்கை ஒரு சாக்லேட்டு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து இயேசு உன்னை நேசிக்கிறான்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக அவர்கள் ஆண்டவர் நேசிப்பார். அல்லேலூயா. நாம் பிதா நமக்கு கொடுத்தார், அவரை இலவசமாக கொடுத்தார். அவர் உள்ளே வரும்போதே தெரிஞ்சுக்கணும், ஏன் வந்தார்? அடிக்க போகிறார், கொல்ல போகிறாங்க. அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ போகுது, அவருடைய மரம் தான் நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது. அப்போ நம்ம பிதாவே ஒரு குமாரனை நமக்கு ஆக கொடுத்தாருன்னா நாம் அவருக்காக ஏதாவது செய்யணும்னா நாம் அது சரியில்லை இது சரி அப்படிலாம் எதுவுமே பேச வேண்டாம். அதாங்க புதிய கட்டளை. என்ன? ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமாங்க? அன்பு. இதுக்கு தான் கடன். உலகத்தில் அன்பே இல்லாமல் வேறு கடனே கிடையாதுன்ற மாதிரி. ஆமாம், நம்ம அன்பான கடை. ஒரு உடம்பு சரியில்லாம் போய் பார்த்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நான் ஜெபம் பண்ணுறேன், அதான் அன்பின் கடன். நீ போய் அதுக்காக அவன் என்ன கொடுத்தான், அவன் என்ன பண்ணா, என்ன வந்தாரா, எங்கே போனாரா, சரி கல்யாணம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அவன் என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரா, மொய் வச்சாரா, அவன் எவ்வளோ மொய் வச்சா, அவன் ₹1 வச்சானா, 5 இதெல்லாம் நம்ம எதுவுமே வச்சா வானா முடிஞ்சா போய் ஒரு ₹50 கொடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு அவனை மனமாற வாழ்த்து. நீ வந்து மரியாளை போல, நீ மார்த்தாளை போல, நீ தாவீதை போல, நீ யோசுவா போல நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு வா. என்னைக்காயிலும் ஒரு நாள் உனக்குரிய பலன் பரலோகத்திலையும் கிடைக்கும், பூலோகத்திலையும் கிடைக்கும். அதுதான் அன்பு. அல்லேலூயா. நம்ம கல்யாணத்துக்கு போனால் சோறு தூண்டுறதோடு சரி, மேடைக்கு போகிறதே இல்லை. அப்படி தானே? இனிமேல் மேடைக்கு போங்க, லைனில் போய் நில்லுங்க. போய் அந்த மக்களை, நீ ஒரு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ண வேண்டாம், கை கொடுத்து நீ 100 ஆண்டு காலம் வாழ்ந்து சுகித்திரு மகளேன்னு சொல்லிட்டு வா. நிச்சயமாக அது பெரிய ஆசீர்வாதம். உன்னை பார்த்தோன்னா உனக்கு மகிழ்ச்சி ஆகிடும். நீ ஒருவேளை புறஜாதியாக இருக்க அந்த கல்யாணத்துக்கு போயிருப்பேன், உன்னை கூப்பிட்டுருக்கிறான் பாரு, வந்துட்டு உடனே ஒரே மகிழ்ச்சி ஆகிடுவேன். அப்போது ஆண்டவர் சொன்னார் புதிய கட்டளை. பழைய கட்டளை தொடாத, தூரம் நில்லு, அங்கே நில்லு, இப்போ ஆசாரியம் தான் பேசணும், நான் பாஸ்டர் நான் தான் பேசணும், நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பழைய கட்டளை. இப்போ எல்லாரும் பேசலாம். அதுக்கு தான் வருஷத்தில் ஒரு தடவை உங்களுக்கு இந்த வாரத்தை அனுப்புகிறோம். வாலிபர் வாரம், சிறுவர் வாரம், பெண்கள் வாரம், ஆண்கள் வாரம். எதுக்காக இது சொல்கிறோம்? பயிற்சி. ஒருவேளை அந்த காலத்தில் மரியாள் காலத்தில் என் வயிற்றில் பிறப்பார் யஸ்னார், என் வயிற்றில் பிறப்பார், எல்லோரும் ஏங்கினாங்கல்ல, எல்லோரும் ஏக்கத்தோடு இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தில் யார் வயிற்றில் வந்தார்? மரியாள் வயிற்றில் ஆண்டவர் வந்துட்டார். அப்போது இந்த வாரம் நமக்கு சொல்லிக்கிறாங்க, பெண்கள் வாரம், என்னை கூப்பிடுவாரா, எனக்கு ஒரு ஜெபம் தருவாங்களா, எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாங்களா, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எதுக்கும் பாட்டு ரெடியாக வச்சுக்கிறேன், எதுக்கும் ஒரு செய்தி ஆயத்தமாக வச்சுக்கிறேன், எதுக்கும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், எந்த ஜெபம் பண்ணலாம், அவங்க கூப்பிட்டாங்கன்னா திடீர்னு போய் ஜெபம் பண்ணுவோமே. அல்லேலூயா. என்னைக்கு தான் வளருவீங்க? அப்படியே ஒன்று உட்காந்துக்கிட்டு நிறைய பேருக்கு ஜெபமே தெரியாமல் பரமண்டல் இருக்கிற எங்கள் ஜெபம் பிதான்னு கூட ஒரு ஜெபம் தெரியல, எப்படி வளருவீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வளர்ச்சிக்கு நீங்கள் வித்துடுங்க, நான் வழி காட்டுறேன்ல. ஆமாம், நான் வழி காட்டுறேன் பாரு. வா, வருஷத்துக்கு ஒரு தரம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் குட் பீரியடுக்கு கொடுக்குறோம். ஒருவேளை உங்களில் படித்தவர்கள், திறமைசாலிகள், படிப்பு அறியாதவங்களாக இருந்தால் கூட ஞானவான்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கும், செயல் திறமை இருக்கும், பாட்டு எழுதுகிற திறமை இருக்கும், அல்லது ஜெபிக்கிற திறமை இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி முன்னேறி பாருங்களேன். கர்த்தர் யாரை கொண்டும் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாப்பாட்டுக்காக தேடிக்கின்னு போகிறான் சீஷர்கள். இயேசு கரையில் உட்காந்துக்கிறார், கிணத்துக்கரையில். அவங்க வரல. ஒரு அம்மா ஓடி வராங்க. இந்த அம்மா தூரத்தில் இப்போ யார் ஒரு ஆள் உட்காந்துக்கிறானே, எப்படி தண்ணி எடுப்பேன்?
அந்த அம்மா கிட்ட வந்து, சரி நமக்கு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அவர் கேட்குறாரு, நொண்டுட்டு மேலே ஒரு கொஞ்சம் தண்ணி கூடம்மா, மேலே கீழ்மா, நீ யூதன் மாறிக்குது, எங்ககிட்ட சம்மந்தம் கலக்க மாட்டே, எப்படி தண்ணி கேட்குற? ஆமாம்மா, எல்லாத்தையும் சொல்கிறார், பேசுகிறார். நீ போய் உன் புருஷனை கூட்டின்னு வாழ்றார், எல்லாத்தையும் சொல்கிறார். எனக்கு புருஷன் இல்லை. ஆமாம், உள்ளதை சொன்னேன். ஏற்கனவே இருந்தோம் 5 பேர் இருந்தான், உனக்கு புருஷன் இல்லை. இப்போ இருக்கிறவங்க உனக்கு புருஷன் இல்லை. அப்போ அந்த அம்மா என்ன வாழ்க்கை வந்தேன் கரெக்டாக சொல்லிட்டாரு. அந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வருது. டப்புன்னு குடத்தை கீழே வச்சாங்க, துடுக்குன்னு ஓடினாங்க. எங்கே போகிற? இந்த வரை இருங்க ஆண்டவரை. நேராக ஓடினா கிராமத்தில் போய் சொன்னா, என்னெல்லாம் என் கஷ்டத்தை எல்லாம் என் காரியத்தெல்லாம் ஒருத்தர் புட்டு புட்டு வைக்கிறார். ஓடி வந்து பாருங்கள், நீங்கள் சொன்னீங்களே அந்த மேசி அவரா, வந்து பாருங்க அப்படின்னா எல்லாரும் வந்தா அவர் தான். யாரை கொண்டு எதை செய்வார்னு யாருக்குமே, ஏசுனாருக்கு மட்டும்தான். இந்த அம்மா போய் சொன்னால் ஊரே ஏசுனார் ஏற்றுக்கு செலையிலையா. உங்களை கொண்டு, உங்கள் ஜெபத்தை கொண்டு, உங்கள் வார்த்தையை கொண்டு, உங்கள் பாட்டை கொண்டு, உங்கள் பிரசங்கத்தை கொண்டு இந்த செய்தியை யூடியூப்பில் போடுறோம்ல, எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம ஷாலோம் அந்த இதில் போயிட்டு நம்ம செய்தி எத்தனை பேர் பார்த்தாங்க, நம்ம பாட்டை எத்தனை பேர் பார்த்தாங்க பாருங்கள். வளர்ச்சிக்கு வித்திடுறோம். நம்மளே ராஜா நாளே மந்தி உட்கார் ஏந்துக்கோ போ, அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வருஷம் ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம், பயன்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையும் வளரும். அல்லேலூயா. சபையும் வளரும், நீங்களும் வளருவீங்க. அநேக சுவிசேஷம் தேசத்துக்கு போ. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் யாருடைய வாரங்க? ஆண்களின் வாரம். ஆமாம், ஆயத்தமாக இருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இருக்கிற சகோதரர்கிட்ட எல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா பண்ணிட்டாங்களே, பண்ணம்மா. நல்ல பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். யோவான் 13:14 10 காரியத்தை இந்த மகள் எடுத்தாங்களே, அந்த 10 காரியமும் பார்க்குறவங்க கேட்குறவங்க பிரயோஜனப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.